உஷா, என்ன உஷா? என்னால கைலாஷ் பார்க்காம இருக்க முடியல. நான் உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளா நீ இந்த ரூமை விட்டு வெளியே வரவே இல்லம்மா. இத பாரு உஷா, நீ தைரியமா இருக்கணும். நீ தைரியமா இருந்தாதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். எதிரிகளையும் துரோகத்தையும் கூட சுலபமா சமாளிச்சிடலாம். ஆனா பாசத்துல சிக்கி மீள்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு உன் நிலைமை புரியுதுமா. இருந்தாலும் நீ இப்படியே துக்கப்பட்டு அதுலயே மூழ்கி ஒரு சராசரி பொண்ணா மாறுறத நான் விரும்பலம்மா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நான் உன்னை பார்த்து பெருமைப்பட்டிருக்கேன். பல பேர் யோசிக்க தயங்குற விஷயங்களை நீ ரொம்ப சர்வசாதாரணமா ஹேண்டில் பண்ணிருக்க. உன் கண்ணுல பயத்தையோ கலக்கத்தையோ நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா முதல் தடவையா நீ உடஞ்சு போய் நிக்கிறமா. கைலாஷ பத்தி நான் எவ்வளவு கனவுகள் வச்சிருந்தேன் தெரியுமாப்பா? அவன் என்ன வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு நான் எப்படி மாறி போனேன் எனக்கே புரியல. நீ மாறலடி. அந்த ஆதி அந்த குடும்பமும் தான் நம்ம குழந்தை மனச மாத்தி இருக்காங்க. குழந்தைக்கு என்னமா தெரியும்? தான் விரும்பினதெல்லாம் யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்களதான் நல்லவங்கன்னு நம்பும். எப்படி இருந்தாலும் நான் கைலாஷ பெத்தவ இல்ல. அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியாதா? என்னதான் என் மேல கோபம் இருந்தாலும் ஒரு நாள் என்ன பார்க்கலன்னா கூட அவன் என்ன தேடி வரணும் இல்லம்மா. அவன் வரவே இல்லையே. கைலாஷ் நம்ம வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆகுது. ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு கண்டிப்பா வந்து பாப்பான்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா இன்னி வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணலப்பா அவன். எனக்கு நம்பிக்கையே போச்சு. அவன் அந்த வீட்லயே தான் இருக்க போறான். உஷா, இதெல்லாம் நினைக்காதம்மா. சீக்கிரம் கைலாஷ் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வந்துருவான். கண்டிப்பா வருவான். ஏன்னா அவன் ஓம் புள்ள. அப்படி அவன் வரப்போ நீ பழைய உஷாவா இருக்கணும். இப்ப நான் பாக்குற உஷாவா இருக்க கூடாது. சரி, சாப்பிடவா? இல்ல, எனக்கு வேண்டாம். இத பாருங்க, கைலாஷ் வீட்டை விட்டு போனதுல இருந்து இவ சரியா சாப்பிடுறதே இல்லைங்க. அவ சரியா சாப்பிடலன்னா நீ விட்டுறதா? கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்க வேண்டாமா? வாமா. அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா. உஷா, நாங்களும் சாப்பிடல, பசியா இருக்கு, வா எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். அப்பா எனக்கு சாப்பிடணும் போலவே தோணல. ப்ளீஸ்ப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. சரி, நாங்களும் சாப்பிடல, விட்டுரு. என்னப்பா நீங்க ஏன் சாப்பிடாம இருக்கணும்? ஆமாமா, ஓம் புள்ள கவலையில நீ சாப்பிடல, எங்க புள்ள கவலையில நாங்க சாப்பிடல, அவ்வளவுதானே? சரி, வா சாப்பிட வா. வா, சொன்ன கேளு. அழாத, வா, வேண்டாம், அழாதம்மா. சொன்ன கேளு, வா. வா. டேய் கொண்டப்பா, இந்த போறான் பாரு. அவனை தெரியுதா? ஃபேஸ் தெரியலேதே. தெரியவே வேண்டாம். இந்த பாரு, அப்படியே காலேருந்து கீழே இறங்கி அவன் முதுகு பின்னாடி அப்படியே போய் சம்பேஸ்தானோ. டேய், ஏன்டா இவ்வளோ அவசரப்படுற? நான் எள்ளுன்னா எல்லாத்தான் இருக்கணும், எண்ணெயா இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. ரொம்ப அதிக பிரசங்கியா இருக்காத. சரி குருகாரு, இப்போ நான் ஏன் செய்வாலி? இந்த பார், அவனை ஃபாலோ பண்ணு. ఏంటి పని ఇది? చెప్పా మ్యాటర్. இதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஜாப். இதில் நீ தேறிட்ட, அடுத்து பெரிய ஜாப் ஒன்று தருவேன். அப்படியே படிப்படியாக
பெரிய ரவுடி ஆயிடலாம் நீ. என்ன சொல்ற? సరే గురు, ఫాలో చేస్తాను. டேய் எர்ரா, நோ வயலன்ஸ், புரியுதா? ஒன்லி ஃபாலோயிங். ம் ఓకే గురు. ம் டேய் எர்ரா, இந்த இடம் உனக்கு நல்லா பழக்கமாடா? బాగా తెలుసండి. இந்த பாரு, போ. ஒன்றும் அவனுக்கு அடையாளம் தெரியாது. நீ தைரியமா போ. அவனை பார்த்த உடனே பம்மிராத. ఆ, போ போ. ஹலோ, சங்கரபாண்டியன் தானே? ஆமா தோழர், சொல்லுங்க. சங்கரபாண்டியன், என்னை யாரோ பின்தொடர்வது போன்ற அச்சம் எழுகிறது. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை பார்ப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். யாராவது உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்ப நீங்க வர வேண்டாம். இல்லை சங்கரபாண்டியன், நான் அந்த விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருப்பேன். என் மூலமாக எவரும் உங்களை நெருங்க முடியாது. சரி, இப்ப நீங்க என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? உடனடியாக உங்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏன்? எல்லாவற்றையும் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இப்போது நான் வளசரவாக்கம் இடுகாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அங்கே வந்து விடுங்கள். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அங்கு வந்து சொல்கிறேன். சரிங்க தோழர். గురుగారు, మంచి టైంకి వచ్చారు. రూటు మర్చిపోయాను. போடா, அவனை ஃபாலோ பண்ண சொன்னா நீ வழி தெரியாம திண்டாடிட்டு இருக்கிய முட்டா பயல. మిస్ అయిపోయింది. என்னத்த மிஸ் ஆயிடுச்சு? నేను చంపేస్తానన్నాను, మీరే వద్దన్నారు. டேய், மிஸ் பண்ணிட்டு ரொம்ப பேசுறியா நீ? இதுல பேச்சு வரையாடா உனக்கு? இண்டிவிஜுவலா உனக்கு எந்த வேலையும் கொடுக்கூடாடா. கடைசி வரைக்கும் நீ எடுப்பார் கைப்பிள்ளதான். ఏంటి? ஆண்டியா? அவ யாரா ஆண்டி? ఆంటీ కాదండి, ఏంటి? டேய், போடா வண்டியில ராஸ்கர். நீங்கள் வரும்போது உங்களை யாரும் கவனிக்கவில்லையே? இல்ல தோழர். ஏன்? இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பார்த்துவிட்டு வரும்போதெல்லாம் என்னை யாரோ பின்தொடர்வது போல் எனக்கு ஒரு உணர்வு. தோழர், நம்ம சந்திப்பு தொடர்பெல்லாம் நம்ம 2 பேரை தவிர 3வது ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மளை யார் பின்தொடர போறாங்க? அப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். யாருக்கேனும் தெரிந்து என்னை பின்தொடர்ந்திருந்தால்? தெரிஞ்சிருந்தா அந்த ஆதி சும்மா இருக்க மாட்டான். தடாலடியா புகுந்து எதையாவது செய்திருப்பான்.
இப்படி ஒவ்வொரு முறையும் செயல்படும் போதெல்லாம் ஆதி தோல்விகளையே சந்தித்திருக்கிறான். ஆனால் இந்த முறை நம்மை நிச்சயமாக அழிக்க பார்ப்பான் என்று என் உள் உணர்வு சொல்கிறது. சரிங்க தோழர், இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நான் என்ன சொல்கிறேன், நாம் வெளியே சென்று வரும்போதுதான் அவர்களால் நம்மை பின்தொடர முடியும். அதன் மூலமாக நம்மை அவர்களால் பிடித்துவிட முடியும். நான் என்ன முடிவு செய்திருக்கிறேன், நான் இருக்கும் இடத்தை அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். அதனால் உங்களை எனது பாசறைக்குள் கொண்டு வைத்து உங்களை அங்கேயே தங்க வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். பாசறைக்கு நிறைய பேர் வந்து போவாங்களே, அதனால் தான் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று நான் கூறுகிறேன். உங்களை பார்க்க வரவங்க மூலமா தெரிஞ்சு போச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காது. அதற்கும் நான் ஒரு ஏற்பாடு செய்துள்ளேன். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வாருங்கள், போகலாம். என்ன சாப்பிட்ற ஆனந்தி? காஃபி. வெறும் காஃபியா? இப்போதைக்கு காஃபி போதும். உங்ககிட்ட இருந்து அப்புறமா ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் வாங்கிக்கிறேன். ஸ்டார் ஹோட்டல்ல? ஆமா, நார்த்துக்கு போய் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணி நிறைய சம்பாரிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு செலவு வைக்க வேண்டாம்? நீ வேறப்பா, நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். ஏன், என்னாச்சு? வேற ஒன்றும் இல்லை, நான் ஒர்க் பண்ண பத்திரிக்கையில் இந்த தேர்தல் கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ரிசல்ட்டும் வந்தது. ஆனால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா நாங்கள் சொன்னது எல்லாமே உள்டாவாக இருந்தது. ஆளையே காலி பண்ணின்னு ஒரு பெரிய கும்பல் எங்களை துரத்திட்டு வந்துச்சு. தப்பிச்சது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அடிப்பட்டது தான் இந்த சுண்டு வரல். என்னப்பா, நான் எவ்வளோ பெரிய ஆக்ஷன் பிளாக் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன், ஜோக் அடிச்ச மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன். நீங்க மாறவே இல்லை பாரதி, அப்படியே இருக்கீங்க. தேங்க்ஸ். மாறாமல் இருக்கேன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சார், நாங்கள் நிறைய சாப்பிட்லன்னு தான் வந்தோம். பட் நீங்கள் லேட்டாக வந்து கேட்டதுனால 2 காஃபி போதும். ஓகே ஆனந்தி, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது. அது ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உட்பட எல்லாரும் உன் கூட இருக்காங்க, ஏன் அபி கூட இல்லை? எனக்கு கல்யாணம் ஆனது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல? ஐம் ரியலி வெரி சாரி ஆனந்தி. எவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கேன். ஐம் சாரியா ஆனந்தி. நான் உன்னை கேட்கலாமா? கேளுங்க. நீயும் கார்த்திக்கும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் இப்போ என்ன அதில் ஒரு சந்தேகம்? ஐயோ, சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை. கார்த்திக்கும் நானும் ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணோம். கார்த்திக் மாதிரி ஒரு ஆள் என் ஹஸ்பண்டா அமைஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பா, கேட்கறதுக்கு எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கூட நான் கேட்டிருக்க மாட்டேன். பட் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தபோது கார்த்திக் என்கிட்ட பேசினதுல ஏதோ ஒரு தப்பு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் கேட்டேன். சாரி. என்ன தப்பு? இல்லை, கார்த்திக் வந்து முன்ன மாதிரி என்கிட்ட பேசவே இல்லை. என்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுவார். அவர் ஃபேஸ்லேயே ஒரு உற்சாகம் இருக்கும். இப்பறமா அதெல்லாம் மிஸ்ஸிங். ஏதோ மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். மாற்றம் எல்லார்கிட்டயும் தானே இருக்கு. ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா மாற்றம் எதுவும் தெரியல. ஆர் யூ ஷூர் ஆனந்தி? ஆமா. இல்லைப்பா, என்கிட்ட ஒரு முன்ன மாதிரி பேசல. நீ கவனிச்சியா? விடுங்க பாரதி. கார்த்திக் முன்னாடி பேச்சுலர், இப்போ ஃபேமிலி மேன். குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்குல்ல. கல்யாணம் ஆனாலே நிறைய பேர் இப்படி மாறிடுவாங்க. நீ மாறல. நிறைய பேர் மாறிடுவாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் மாறிடுவாங்க நான் சொன்னேன். ஆனந்தி, திரும்பவும் கேட்குறேன், கார்த்திக் உன்கிட்ட எப்படி? என்கிட்ட அவர் எப்போதும் போல தான் நடந்துக்கிறாரு. இன்ஃபேக்ட் நீங்க சொல்லி தான் அவர்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குன்னு எனக்கு இப்போ தெரியும். ஓ,
அதுவும் இல்லாம நீங்க வந்தப்ப கார்த்திக் என் மேல கோவமா இருந்தாருன்னு சொன்னேன்ல, எதனால? அத விடுங்கள. சரி, உங்க விஷயத்துக்கு வருவோம். நீங்க ஏன் தினசரி தீ பத்திரிக்கையில ஒர்க் பண்ணக்கூடாது? நான் ரெடி. முதலாளி அம்மா தானே வேலை கொடுக்கணும். இப்ப பத்திரிக்கையை நான் நடத்தல. பின்ன? அது ஒரு பெரிய கதை, வேற ஒரு நாள் சொல்றேன். ஓகே. இப்ப பத்திரிக்கைய தோழர் தான் பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம். எப்போ? காஃபி வந்துட்டோம், சாப்பிட்டுட்டு உடனே போலாம். ஓ சார் காஃபி. செக் ப்ளீஸ். தேங்க்யூ.